ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது வரைக்கும் நம்ம சேனல்லே ஒரு கொஷின் அடிக்கடிக்க கேட்குறீங்கன்னா அது இதுதான். அக்கா எப்படிக்கா அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்றதான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக இதை கேட்டுட்ருக்கீங்க. ஃபைனலாக ஏதோ காஸ்கோவிலேருந்து இந்த ஃபிஷ் தான் பிரன்சினோ, அதோட நேம் இங்கே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ் தான் வாங்குவோம். யூஸ்வலாக காஸ்கோவில் ஹோல்சேலில் தானே கிடைக்கும். ஸோ 3 ஃபிஷ் வரும். எனக்கு அட் அ டைமில் 2 போதும். ஒரு ஃபிஷ் வந்து குழம்புக்காக தனியாக எடுத்து வச்சுக்குவேன். முக்கியமான தேவைப்படுற பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான நைஃப். இவ்வளோ பெரிய நைஃப்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அது கூட ஒரு சிசர் வேணும். மேலே அந்த ஸ்கேல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, மோஸ்ட்லி இருக்காது பாருங்கள். 2 ஃபிஷ்ஷுக்கு எடுத்துமே எனக்கு வந்து அந்த நைஃப்பில் அவ்வளோதான் வருது. அதுக்கப்புறம் சிசர் வச்சு அந்த சைடில் இருக்க ஃபின் எல்லாம் கட் பண்ணுவேன். கொஞ்சம் கஷ்டப்படுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த ஃபின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸு. நீங்கள் அடிக்கடிக்கு கட் பண்ணி பழகுனீங்கன்னா அந்த நேக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த ஃபிஷ்ஷை இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். அதுவும் இன்றைக்கி சொல்ல போனோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாகவே எனக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்றைக்கு வீடியோ எடுக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு இந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. அதை கட் பண்ணும்போது சூப்பராக கட் பண்ண வந்துடும். ஃபிஷ்ஷு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக கட் பண்ண வரும். நான் வந்து வாஷ் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக ஒன்றா எடுத்து அந்த பிளட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணுவேன். ஒரு 2லேருந்து 3 டைம் வரைக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். சைடில் அப்படியே ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு.